யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க. உண்மையாக உங்ககிட்ட அதுக்கு ஆதாரம் இருந்தா உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு கொண்டு போய் கொடுங்க, அதை சொல்லுங்க. ஆதாரம் இருந்தா அதை யார் தடுக்க போறான்? ஒரு மாணவி சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவான வழக்குல வீண் விளம்பரத்துக்காக, குறுகிய அரசியல் லாபத்துக்காக மலிவான செயல மீண்டும் மீண்டும் ஈடுபட வேண்டாம் என உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். இப்படி பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடத்திய சாருங்கெல்லாம் பேட்ஜ் அணிஞ்சிட்டு வந்து உட்கார்றாங்க. பேட்ஜ் அணிஞ்சிக்கிட்டு உட்கார்ந்து மட்டும் போயிட்டாங்க பாதியில. இது போல 100 சார் கேள்விகளை அதிமுக பார்த்து என்னால கேட்க முடியும். சென்னை மாணவி விவகாரத்துல மட்டும் இல்லாம எந்த பாலியல் வன்கொடுமை புகாரிலும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்காம வேடிக்கை பார்த்ததும் இல்ல, விலகி நிக்கிறதும் இல்லை. மனசாட்சி இல்லாம பெண்களின் பாதுகாவலர்கள் மாதிரி பேசுறவங்க கடந்த அதிமுக ஆட்சியில பொள்ளாட்சியில் என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பொள்ளாட்சியில் நடந்தது ஒரு பெண் சம்பந்தப்பட்ட பாலியல் குற்றம் இல்ல, தொடர்ச்சியா பல பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை 2 வருஷமா நடந்திருக்கு. ஒரு கும்பல் செஞ்சுட்டு வந்திருக்கு. அன்றைய அதிமுக ஆட்சி எந்த நடவடிக்கை எடுக்கல. சிபிஐ கிட்ட இந்த வழக்கு போன பிறகுதான் உண்மையெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. பாலியல் தொல்லை, ஆபாசமா படம் எடுத்தல், செயின் பறிப்புன்னு புகார் கிடைத்தார்கள். வீடியோக்கள், செல்போன்கள் ஆகியவற்றில் 4 குற்றவாளிகளையும் இவங்க ஒப்படைக்கிறாங்க. இதனை பெற்றுக்கொண்ட போலீசார் வழக்கு பதியல, எல்லோரையும் விடுவிச்சிட்டாங்க. இதுதான் அன்றைய முதல்வர் சார் ஆட்சியில சட்டம் ஒழுங்கு லட்சணம். பிரச்சனை பெருசாக தெரிஞ்சதும் இதில் சம்பந்தப்பட்ட முக்கிய நபரான திருநாவுக்கரசை கைது செய்யாம ஏதோ 3 பேரை கைது பண்ணி கணக்கை முடிக்க பார்த்தாங்க. பொள்ளாச்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக பிரமுகர் நடக்கிறாங்கன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இவங்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் இப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி அந்த அதிமுக அரசு ஒரு பெரிய நாடகமே ஆடிச்சு. இதனாலதான் நான் போய் சொன்னேன், பொல்லாத ஆட்சிக்கு சாட்சியே பொள்ளாச்சி தான் அப்படின்னு சொன்னேன்.